இது என்ன வண்டினா ஸ்கூட்டி பெப்பு வண்டி. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா பிரேக் கேபிள் மாட்ட வந்துச்சு. இந்த பிரேக் கேபிளில் சின்ன பிரச்சனை வரும். இந்த வண்டிக்கு மட்டும் சாதா கேபிள் வாங்கி மாட்டிடக்கூடாது. ஒரிஜினல் தான் வாங்கி மாட்டணும். ஒரிஜினல் 254 ரூபா. ஏன் சாதா வாங்கி மாட்டக்கூடாதுனாக்க சாதா கேபிள் மாட்டி பாருங்களேன். ஸ்கூட்டி ஒரு சில 100-50 வண்டியில் இந்த பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்னா ஒரு வேகத்தடை, ஒரு தாவு மேடு பல்ல இடத்துல ஏறி இறங்கும்போது பிரேக் அதிகமாக பிடிக்கும். இந்த பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துருந்தாங்கன்னா இன்னும் அதுவாக பிடிக்கும். ஏன்னா வேலை நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், செக் பண்ணி பாருங்களேன். ஒரு சாதா கேபிளை மாட்டி வண்டியில் நீங்கள் பின்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சு ஸ்கூட்டி பப்புக்கு உட்கார வச்சு நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சு. ஏன்னா இதுக்கு இந்த லாக்கு சின்ன கம்பி லாக்கு வரும். இந்த கேபிள் அணைச்சி பிடிக்கிறாப்புல அது கட் ஆகிடும் நாளடைவில். அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதுக்கு என்ன செய்யணும், ஒரிஜினல் கேபிளை வாங்கி போடுங்க. ஓரளவு அது சரி பண்ணிக்கணும். ஒரிஜினல் கேபிள் ஓரளவு பிரச்சனை வராது. நீங்கள் சாதா கேபிள் போட்டிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து வராது. டவுல்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேகத்தடை தாவு மேட்டில் ஸ்லோப் பண்ணி இது பண்ணல அதுவாக பிரேக் அடிக்கும். இந்த குளிங்கும் போது அதுவாக வண்டி பிரேக் அடிக்கும். சரி, ஓகே. இப்போ விஷயத்துக்கு வரும். அந்த பிரேக் கேபிள் மாற்றுறதுக்கு எப்போவுமே எட்லைட்டும் இந்த சீல்டு கழட்டத்தான் வேணும். இன்னொரு சில தகவல் என்னன்னாக்கா இந்த சீல்டு இந்த ஒரு பக்கமாக கழட்டினா கூட போதும். இந்த டீலாக கழட்டிங்கன்னா இந்த உள்ள கேப்புக்குள்ளே நல்லா தெரியும். நல்லா கை விட்டு கேபிள் எதுவும் உள்ளே மாட்டிக்கிடுச்சுன்னா எடுத்து விட்டுலாம். இப்போ உள்ளே மாட்டிடுச்சு, நான் தான் இப்போ கை விட்டு எடுத்துருக்கேன். இந்த தெரியுதா கேபிள்? இந்த ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூ வரும். இதில் ஒன்று, இந்த இங்கே மேலே ஒன்று, இந்த கீழே 2, இந்த உள்பதியில் 2 வரும். இதை மட்டும் கழட்டினா போதும். அதே மாதிரி இந்த ஒரிஜினல் கேபிளில் இந்த ஸ்ப்ரிங்கு எல்லாமே செட்டாக வந்துடும். ஸ்ப்ரிங்கு நட்டு எல்லாமே செட்டாக வந்துடும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இந்த ஒரிஜினல் பிரேக் கேபிள் பொதுவாக மாட்டும் போது இந்த பார்த்தீங்களா, இந்த பிரேக்கு இந்த பார்த்தீங்களா, இந்த நாப்பு இதில் தான் போல்டு கழட்டணும். இந்த நாப்புகளை உட்காரும். இந்த இருக்குதுங்களா, இதில் தான் உட்காரேன். இதை கழட்டும் போது பொறுமையாக நல்லா ஆயில் போட்டு கழட்டிடுங்க. ஏன்னா அது உடஞ்சிச்சுன்னா பிரேக்கு பேலன்ஸே கிடையாது. அந்த போல்டை பாரு எடுத்தாத்தான் எடுக்கிற சாதாரண விஷயம் இல்லை. அது இது கட்டாகாமல் எடுக்கணும். சின்ன வேலை தான், ஆனால் நேரத்தை ரொம்ப எடுக்கும். பட்டையில் கொடுத்து எடுக்கணும். அதனால செய்தியை இந்த போல்டு கழட்டும் போது கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க. திருப்பி மாட்டும் போது கொஞ்சம் நல்ல போல்டாக போட்டு ஒரு செக் நட்டு போட்டு மாட்டினீங்கன்னா நார்மலாக கழட்டி வைக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, சின்ன தகவல் பிரேக் கேபிளை பற்றி. நன்றி, வணக்கம். நான் சொன்னதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க போதும். இந்த நான் போடுற வீடியோனா அதுக்குனாக்க இந்த வேலை புதுசாக பழகுறாங்கல்ல, அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.